இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் தஞ்சாவூர் கார அடை. இதை உரப்பு அடைன்னு சொல்லுவாங்க. ஊற வைக்க வேண்டிய பொருட்கள்: இட்லி அரிசி, பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம ஊற வைக்கலாம். 4 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. 1 2 3 4. அதுக்கப்புறம் பச்சரிசி ஒரு சுண்டை எடுத்துக்கோங்க. 1. அப்புறம் இதை தனியாக வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் கடலைப்பருப்பு, இன்னொரு டம்ளர் துவரம்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு போட்டு ரெண்டையும் தனித்தனியாக ஊற வைக்கணும். தனித்தனியாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 3 to 4 hours நல்லா ஊறும். வரமிளகா எடுத்துக்கோங்க. 30 வரமிளகா பக்கம் எடுத்துருக்கிறேன். பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, அப்புறம் தேங்காய் பல்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. வரமிளகா ஃபஸ்ட் போட்டுக்கோங்க, ஏன்னா சீக்கிரம் அது அரைப்படாது, அதனால ஃபஸ்ட் போட்டுக்கிறோம். அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம். இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். அப்புறம் மிளகா நல்லா மையாக அரைப்படுற அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்புறம் ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து அது கூட போட்டு அரைக்க போகிறோம். நாங்கள் கொஞ்சம் மிளகா ஜாஸ்தியாக போடுவோம், உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் அரிசி அரைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அப்புறம் இதை நம்ம அரைக்க போகிறோம். அடைக்கு வந்து கொரப்பாக தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டோம். நான் உங்களுக்கு பதத்தை காட்டுறேன், கையில் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு இருக்கணும். அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த பருப்பை எடுத்து அதே மாதிரி கொரப்பாக அரைக்க போகிறோம். பருப்பில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொரப்பாக அரைக்க போகிறோம். ஏன்னா அடைக்கு எப்போவுமே கொரப்பாக தான் அரைக்கணும். இந்த பதத்தில் தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இன்னொரு வாட்டி பதம் காட்டுறேன் பாருங்கள், இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ ரெண்டுத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இது எல்லாத்தையும் கலந்துருக்கிறேன். கலந்துட்டு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, அப்புறம் சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையும் கலந்து தான் வச்சுருக்கிறேன். அப்புறம் பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய். அப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா கலந்ததுக்கப்புறம் மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா சூடான கல்லில் நான் எடுத்து ஊற்ற போகிறேன். இது வந்து இரும்பு கல் நான் யூஸ் பண்ணுறது. நல்லா ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா திரட்டி விட்டுக்கோங்க. இதை நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு சென்டரில் வந்து எப்போவுமே ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா சென்டரில் ஓட்டை போட்டால் தான் நல்லா முருவலாக வரும். சுற்றிலும் எண்ணெய் விட்டுட்டு சென்டர்லேயும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா ஹையில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட போகிறோம். இப்போ நல்லா திருப்பி போட்டோம். இந்த இதுக்கு எண்ணெய் சுற்றிலும் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஏன் ஊற்றுறோன்னா ரொம்ப பச்சை வாசனை அடிக்காமல் இருக்கிறதுக்காக, நல்லா வேகவும் செய்யும். அப்போ தான் இப்போது சூடான கார அடை
தஞ்சாவூர் கார அடை சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக அடைக்கு அவியல் தொட்டுப்பாங்க. நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை, வெண்ணெய், நெய், சீனி கலந்து வச்சுருக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட தஞ்சை நெல்லை சைவம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.